அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இன்றைய வீடியோ ஒரு நல்ல பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள். ஒன்று, நிறைய நண்பர்கள், நான் சார்ந்த இயக்கம் சார்ந்த நண்பர்கள் திமுகவை திகாவெல்லாம் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. அது எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அது திட்ட வேண்டிய இயக்கங்கள் தான். திமுக, அண்ணா திமுக மூணுமே வந்து எந்த அளவுக்கு திட்டினாலும் அது தகும். ஆனால் எதற்காக திட்டுவாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கடவுள் மறுப்பு என்ற பேரில் இந்து மதத்தை மட்டும் கொச்சைப்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்காக. இன்ஃபேக்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க, எனக்கெல்லாம் மனம் வேகிச்சு, நாங்கள்லாம் வணங்கக்கூடிய ராமர் உருவம் மேலே செருப்பு மாலை போட்டாங்க 1971-72 பெரியார் பண்ணார். அதெல்லாம் சொல்லும்போது கேட்குறவங்களுக்கு அது சங்கடமாக தான் இருந்திருக்கும். என்னடா இது, அல்லாஹ் திட்டாமல் இயேசுவை திட்டாமல் இந்து மதத்தை மட்டும் கிண்டல் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய சங்கடம் நியாயமானது தான். அட் த சேம் டைம் அவங்க வந்து ராமரை பண்ணுறதுக்காக பண்ணாங்களா அப்படின்னா, ராமரை அவமானப்படுத்துறதுக்கு பண்ணாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அது இந்து மதத்தில் பிராமணர்கள் தான் வந்து எல்லாரையும் அடக்கி ஆண்டுட்டுருக்காங்க, அதை உடைக்கணுன்றதுக்காக பண்ணாங்க. அது வந்து அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக அதை பண்ணாங்கன்றதான் நான் பார்க்குறேன். பிள்ளையாரை திட்டுறது, பிள்ளையாரை உடைக்கிறது. நானே பிள்ளையார் சிலை உடைச்சிருக்கேன். கடைசியில் போய் என் பொண்ணுக்கு கற்பகன் பேர் வைக்கலையா, அது போல தான். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்க திட்டினாங்க திட்டல, அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்கலன்னா ஒரு ஓரமாக வச்சுருவோம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அது வந்து எந்த அளவுக்கு ஒரு கொலை குற்றத்துக்கு ஈக்குவலான செயலோ திகா சேர்ந்தவர்கள் செய்தது, அதை விட 100 மடங்கு இன்றைக்கி கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இருக்குது. இதுதான் பப்ளிக்கோட பல்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போது எனக்கு 1971 பிறந்தேன். எனக்கு இந்த சம்பவம்லாம் எனக்கு தெரியாது. என்னோட வயசில் பெரியவங்க யாராவது சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் அது டைரக்ட் இம்பேக்ட் எனக்கு இருக்காது. விடுதலை புலிகள் தங்களுக்கான நாடை உருவாக்கும் போது அந்த இனமே அழித்தொழிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு 20 வருஷம் கழிச்சு யாருக்கும் தெரியாது. இந்த பாஸ்பரஸ் குண்டுகள் போட்டு சாவடிச்சாங்க சிங்களீஸ். இது ஆனால் இப்போ இந்த காலத்தில் வாழ்கிறதுனால எனக்கு அதோட வழி தெரியும். வரின்னு 1960-70 நடந்த விஷயங்களோ இன்றைக்கி பேசுறது வந்து யாருக்கும் வழி தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய வழி அப்படின்றது என்னென்னா, ஒரு ஹிந்துவாக ஒரு கோயிலுக்கு போகும்போது அவங்க அங்கே சந்திக்கக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் தான். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் நேர்மையான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தராசின் ஒரு முள்ளாக இருந்து சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். இப்போ எடப்பாடியே வந்து பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்து அறநிலையத்தில் பணத்தை எடுத்து எப்படி கல்லூரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி கட்டிட்டார். இப்போ ஏன்னா அவரும் அதை பண்ணியிருக்காரு. மக்களை ஓட்டு வாங்கிறதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்கன்றது தெரியும். ஆனால் திரு சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை ஆளுங்களை வந்து வேக்கன்சி ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஒரு பைசா யார்ட்டையும் வாங்கலன்றதை நான் அடித்து சொல்ல முடியும். அதை வச்சு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடலாமான்னா அதெல்லாம் கொண்டாட நான் தயாரில்லை. காரணம், அந்த ஊழியர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது அவர் வந்து கண்டுக்கல, இல்லை அதுக்கு நேரம் இல்லை, தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காரா, இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காரா, நிறைய கேள்விகள் உண்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரியாரை விட மோசமானவர்கள், ராமருக்கு செருப்பு மாலை அணிந்தவர்களை மோசமானவர்கள் இந்து அறநிலையத்துறையில் தங்கள் பணி செய்கிறேன்னு சொல்லிட்டு அறநிலையத்துறை பணியில் இருந்துக்கிட்டு கொள்ளடிக்கிறவங்களும் குறுக்கோயிலை சம்பாதிக்கிறவங்களும் திருடுறவங்க தான் வந்து பெரியாரை விட ஈவேரா ராமசாமி நாயக்கரை விட படு மோசமானவர்கள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இவன் கடவுள் இருக்குன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு, இந்துன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு திருடுனா என்ன,
ஒரு 10 பேரை உள்ளே கூப்பிட்டு போனால் என்ன, உண்டியிலேருந்து பணத்தை எடுத்தா என்ன, தங்கத்தை எடுத்தா என்ன, வெள்ளி எடுத்தா என்னன்னு வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. அப்போது அவனை விட இவனுக்கு தான் வந்து இறை நம்பிக்கை இல்லைன்றதை நான் சொல்லுவேன். திமுக கூட ஒரு டைமில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒத்துக்கிட்டாங்க, அண்ணா சொன்னார்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பயல்கால இந்து வர்ணத்தில் கொல்ல 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 அந்த அளவுக்கு கொல்ல, இது யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஏதாவது ஒரு கட்சி கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் பெரிய சேஞ்ச் வரும், பெரிய சேஞ்ச் வரும். ஆனால் எடுக்க யாரும் தயாராக இல்லை. காரணம், ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அண்ணா திமுக, ரெண்டும் கூட்டு கலவாணிகள். மிட் நைட் மசாலா மாதிரி மிட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. பகலில் வந்து சண்டை போட்டுப்பாங்க, திட்டிப்பாங்க. நைட் என்ன ஒரே தட்டில் படுத்துப்பாங்க, ஒரே பெட்டில் படுத்துப்பாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டுப்பாங்க, ஒரே சரக்கு அடிப்பாங்க. அது போல தான். அப்போது பாயிண்ட் என்னென்னா, அறநிலைத்துறை பிரச்சனைகளை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெரிய ஏகோபித்த ஆதரவு தமிழ்நாட்டில் கிடைக்கும். அது வந்து எடுப்பார்கள், யாராவது எடுப்பார்கள்னு நான் நம்புவோம். நம்ம ஒரு சங்க ஊதி வைப்போம், என்ன நடக்குதுன்றது அப்புறம் பார்க்கலாம். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மரக்காணம் பக்கத்தில் கரிப்பாளையம் ரோடு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அருகாமையில் உள்ள, இது விழுப்புரம் மாவட்டம், பவானியம்மன், பெரியபாளையம் பவானியம்மன் கோயிலுக்கு 1008 சங்கு வாங்கி தரதா நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து ஒரு சங்கோட விலை 350, வலம்புரி சங்கு. இது மேனுஃபேக்சர்டு சங்கு, இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது வரைக்கும் 400 சங்குக்கு பணம் கொடுத்துட்டாங்க மக்கள். திருமதி அன்பரசி சண்முகம் அவர்களுக்கு நீங்கள் அனுப்பணுன்னா, ஒரு சங்குக்கு எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, நாங்கள் கூட்டாக சேர்ந்து பண்ணுறோம். இப்போ அந்தியூரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா பெரிய டீமே இருக்காங்க, அவங்களாம் எல்லாமே கூட்டாக தான் சேர்ந்து பண்ணுவாங்க. அதுபோல் நீங்கள் பண்ணணுன்னா 8925437224 89 25 43 72 24 நாம் எல்லாருமே சேர்ந்து போய் கொடுக்கலாம். இது எங்களோட தலைவர் சண்முகம், தலைவர் கணேசன் மற்றும் துணைத் தலைவர் சண்முகம் தலைவில் இது போய் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னொரு 800 சங்கு தான் நம்ம ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட 700 சங்கு தான் வச்சுங்களேன், 700-750 சங்கு தான். ஸோ குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஒரே நாளில் 400 சங்குக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு. அண்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் அதுக்கு பின்னாடி உள்ள தலையாட்டி சித்தர் வந்து கார்த்திகை ஆயில்ய நட்சத்திரத்தில் சமாதியானவர். அவர் வந்து, அதாவது கார்த்திகை ஆயில்ய நட்சத்திரம் எப்போ வரும்னா பௌர்ணமிலேருந்து 6வது நாள். இந்த கோயிலில் வந்து அன்னதானம் வந்து அந்த பர்டிகுலர் தேதியில் வருஷம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். மாயம்மா வரிசையில் மாயம்மா 1, 2வது தலையாட்டி சித்தர். இவரும் செவ்வாய்க்கிழமை சமாதியானவர். கவனிச்சுங்க, 1900 நவம்பர் 2, 1988 நவம்பர் 2 ஆயில்ய நட்சத்திரம். இவரும் செவ்வாய்க்கிழமை சமாதியாக இருக்கார். செவ்வாய்க்கிழமை யாராவது ஜீவ சமாதியாக இருக்கனாலே அப்படியே தனியாக கொண்டு போயிடலாம். இன்றைக்கி சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர் சமாதின்னு சொல்லிட்டு நோட்டை போட்டு ட்ரஸ்ட்டுக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நான் வந்து நான் சொல்கிறது சரின்னு வாதிட விரும்பல, ஆனால் நான் சொல்கிறது சரின்னு எனக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு புதிய ஆன்மீக பாதைக்கு மக்களை கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் மாயம்மாக்கு அடுத்து தலையாட்டி சித்தர். ஸோ இதுவும் சண்முகம் தான் டீல் பண்ண போகிறாரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும், அந்த பக்கம் போகும்போது அதை தரிசிக்கணும், அந்த சித்தருடைய ஜீவ சமாதினா உண்மையான ஜீவ சமாதி, இவரோட உதவியை எடுத்துங்க. அண்டு இதுக்கு அடுத்ததாக வந்து நான் சமீபத்தில் ஒரு ஏன்னா நம்ம நிறைய கோயில்கள் நம்ம பண்ணியாச்சு. இப்போ திருச்செந்தூருக்குன்னா அன்னதானம் நம்ம போகணுன்னு அவசியமே இல்லை, அது பாட்டே மக்கள் பார்த்துப்பாங்க. அதுவும் இந்த வாட்டி சாப்பாடு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துதான். ஸோ நன்றி ஜெயராமன் சார் அவர்களுக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணணும்னு சொல்லணும், பண்ணல. ஜெயராமன் சாரோட குற்றச்சாட்டுனா எங்கேயோ வந்து பண்ணதை வந்து இங்கே எடுத்து வந்து சாப்பிட்டு தப்பாக சொல்லிட்டாங்க சாருக்குன்ட்டு. அப்படி இல்லை, ஒரு ஆள் அது மாதிரி பண்ணலாம். சாப்பிட்டு 200 பேர் நமக்கு சொன்னாங்கன்னா அப்போ தவறு சாப்பாடு மேலே தான். அது நடந்தா இருக்கட்டும், யாரும் வேணுண்டு பண்ண போடல, இட்ஸ் ஸோ ஹேப்பன்டு. பட் இந்த முறை சூப்பராக இருந்ததான் சார். ரசம்லாம் வந்து பிரமாதமாக கலக்கியிருந்தார் அந்த ஜெயராமன் சார். அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. இது இப்படியே இந்த ஒழுக்கம் இருந்தது, இந்த லைனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்கள் அன்னதானம் விஸ்தீர்ணம் பண்ணும்போது இது போல் நல்லா பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அவ்வளோதான். 30 நாள் 30 இடத்துல பண்ணணும், 305 நாள் 305 நாள் இருக்கும், 1000 நாள் 1000 கோயிலில் அன்னதானம் நடக்கும்.
அது நிச்சயமாக நடக்க போகுது. அதுக்கான விஷயத்துக்காக தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ திருத்தூர் டெவலப் ஆகிடுச்சு, அது நம்ம டீம் பார்த்துப்போம். அது மாதிரி 10 காணி அது ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் பிக்கப் ஆகிடும். ஏன்னா வீட்டில் எது நல்லது நடந்தாலும் 1,50,000 அந்த 10 காணிக்குன்னு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கூட எங்கள் டீமில் கல்யாணம் ஒரு அம்மா 10,000 அவங்க ஒரு இடம் விற்றாங்க, 10,000 எடுத்து 10 காணி கொடுத்துட்டாங்க. ஸோ 10 காணி ஒரு மேட்ரு கிடையாது. இது மேலே திருவாரூர்னா அது கணேசன் சார் பார்த்துப்பாரு, பெரியபாளையம் பிச்சுமணி பார்த்துப்பாரு, பழனிவேலு ஜவஹர்லாம் வந்து திருவக்கரை, பத்மநாபன் சார் திருக்கோவிலூர், இப்போ நம்மளுடைய மேல்மலையூர் பார்த்திங்கன்னா எங்களுடைய பரிமளா டீச்சர், இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆள், ஸ்ரீரங்கம் வந்து திருக்கோவிந்தன். அப்போது இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணணும் போது நான் சுற்றுப்பயணம் போனோம். அப்படின்னும் போது நான் சமீபத்தில் கும்பகோணம் திருவாரூர் பக்கம் ஒரு பல கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் முக்கியமான கோயில்களாக நான் சொல்ல விரும்புவது, இதில் வந்து ஒரு கோயிலில் இதான் ஃபஸ்ட் டைம் போனேன், இதுக்கு முன்னாடி நான் போகல. அந்த கோயில் வந்து கும்பகோணம் டு திருவையாறு ரோட்டில் வட குரங்காடுதுறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்காங்க. தயாநிதீஸ்வரன் ஒரு கோயில், பிரமாதமான சிவபெருமான். அதே போல் பட்டீஸ்வரத்தில் எல்லாருக்குமே துர்க்கையம்மன் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் கோயில் தெரியும். அங்கே சிவகொழுந்தீஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது, விசேஷமான கோயில், நான் போனதில்லை. திருக்கொட்டாரம் ஐராதீஸ்வரர் திருவாரூரில் இருக்குது, சூப்பராக இருக்கும் கோயில், பிரமாதமாக இருந்த கோயில். வாய்ப்பு இருக்கும்போது தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்க. நான் இன்னும் நிறைய கோயில்களை பற்றி சொல்ல இருக்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் வந்து நான் சொல்லலை, நான் சில கோயில்கள்லாம் சொல்லலை, அதுக்கு தனியாக ஒரு எபிசோடு கண்டினியூஸாக பண்ணணும். ஏன்னா ஏன் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இருக்கேன்னா, என்கிட்ட கேமரா இருக்குது, எல்லா செட்டப் இருக்குது, அது ப்ரொஃபஷனலாக ஒரு 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 ப்ரெசென்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு மைண்ட் செட் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி தான் பண்ணணும். அதனால தான் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு தான் பேசிகிட்ருக்கேன். நிறைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு அம்மா, நீங்கள் வாஸ்து பார்த்த இடத்துல வீடு கட்டியிருக்கேன், குழந்தை பிறக்கல, யாரோ ஒருத்தர் வந்தார், அவர் வந்து இந்த வீடால் தான் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொன்னாருன்ட்டு. 2 பிளாட் இருக்குது, அவங்க எந்த பிளாட்டில் வீடு கட்டினாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு மெசேஜில் யோ அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதை நான் அவங்களோட இதில் போய் கிளிக் பண்ணும்போது தான் அந்த பழைய கமெண்ட் தெரிஞ்சுது, அதை நான் பார்க்கல. செகண்ட் கமெண்ட்லாம் ரொம்ப பவ்யமாக கேட்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு பதில் 2 தான். ஒன்று, அவங்க சொன்ன ஆள் யாருன்றது அப்புறம் தான் செக் பண்ணேன். அவர் என் ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்தவர், இலவச கிளாஸுக்கு நான் பணம் வாங்காமல் கிளாஸ் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணவர். அவர் இன்றைக்கி வாஸ்து கன்சல்டன்ட் ஆகிட்டார். அவர் நான் குறைன்னு சொல்லலை, மேபி அவர் என்னோட நாலேஜபிளாக கூட இருக்கலாம். நான் விருப்பப்படுவேன்னா, நான் சொல்கிறத நம்புகிறவங்களுக்கு நான் உயிரை கொடுக்கலாம், நான் சொல்கிறதையும் கேட்பேன், நீங்கள் சொல்கிறதையும் கேட்பேன், அடுத்த சொல்கிறதையும் கேட்பேன்னா அவங்க நமக்கு வேண்டாம். சமீபத்தில் கூட ஒரு சரி ஓகே முதல்ல அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அவங்களுக்கு என்னோடய பதில் என்னென்னா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ அந்த குற்றச்சாட்டை நம்ம ஏற்றுக்க முடியாது. அதை நான் பதிலும் போட்டுட்டேன். ஸோ அந்த அவன் இவன் ஏகவசனம் வேண்டாம். 2வது, நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொன்னால் யார் சரியாக சொல்கிறாங்களோ அவங்க வந்து அவங்கள வச்சு பண்ணிங்க. எனக்கு முக்கியம் நான் பெரிய ஆளா அவர் பெரிய ஆளான்றது விஷயம் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும். உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீங்கள் எது மனசில் சரின்னு படுதோ அதை பண்ணிங்க. இது இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். இங்கே நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், இதோட தொடர்புடைய விஷயம் என்னென்னா, நான் எப்படின்னா வந்து யாரும் கிடையாது எனக்கு. ஒரு நேரத்தில் எல்லோரும் வேணும்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னும்போது ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில். எனக்கானவங்க எனக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒருத்தங்க இடம் வாங்க வராங்க. அவங்க எனக்கு ஒரு 15 வருஷம் பழக்கம் உண்டு. அவங்க ஆந்திரா பீப்புள், வைசாக்லேருந்து வராங்க. அவங்கள வந்து கார் அனுப்பிச்சு பிக்கப் பண்ணி, அதுக்கு பெட்ரோல், அதுக்கு வந்து 140 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு, 2 டோலை போட்டு அவங்கள பிக்கப் பண்ணி வீட்டில் வந்து தங்க வச்சு சாப்பாடு போட்டு 8 வேளை சாப்பாடு போட்டு மறுபடியும் வந்து அவங்க ட்ராப் பண்ணோம். நடுவில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்க ஃபுல் பணம் வந்து ஒயிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க எல்லாமே. அது அப்புறம் வந்தோடனே எனக்கு வந்து உங்கள் வீடு பக்கத்தில் எனக்கு இடம் வேணும்னு சொன்னாங்க. நானே இருக்கிற வீடு விற்றுட்டு பின்னாடி போகிறேன். எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இது செங்குத்தாக இருக்குது, இது வந்து சமதளமாக இருந்தால் தான் நடக்குது ஈஸி, என்னால் முடியல அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதனால் பின்னாடி போகணுன்னு நான் சொல்லிட்டேன் நான். ஆனால் அவங்களோட இதுனா உங்கள் வீடு பக்கத்தில் வேணும்ன்ட்டு. நானே விற்க போகிறேன், அப்புறம் என் வீடு பக்கத்தில் எனக்கு. அப்புறம் நான் காமிச்சேன், நான் நல்ல இடங்கள்லாம் காமிச்சேன். அப்போ அவங்க வந்து வேணான்ட்டாங்க. அப்போ அவங்க வந்து எனக்கு புரிஞ்சு போச்சு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஐ சைட் இம்மிடியட்லி வீட்டுக்கு வாங்கம்மா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு
அவங்க கணவர் அவங்க பையன் அந்த அம்மா வந்தாங்க. இடம் இல்லைம்மா, நீங்கள் கிளம்புங்க, அதாவது நீங்கள் நாளைக்கு போகிற மாதிரி போய்க்குங்க, நான் ட்ராப் பண்ண சொல்லிடுறேன், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, பணம் வந்து இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவங்களுக்கு நான் செய்த உதவிகள் நிறைய அவங்க மறந்துட்டாங்க. ரெண்டாவது, நான் நல்லது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லுவேன்றதை அவங்க நினச்சி பார்க்கல. அப்போ அந்த இடத்துல நான் ஒரு வியாபாரியாக நினச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து அம்பர்லா குரூப் சேர்மன் பரத்துக்கு ஆர்டர் வாங்கி தரேன்னா, பரத் வந்து ஒரு 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 வீடு கட்டுறாருன்னா ஒரு 30-40 வருஷம் கட்டுவார். அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பார், ஆனால் நீட்டாக கட்டி கொடுப்பார். அதை கட்டுறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கலாம். அவர் ஏதாவது திருடினார், ஏதாவது பொய் சொன்னார், அதெல்லாம் பண்ண மாட்டார். திருடுறதோ பொய் சொல்லுறது அவர் பழக்கம் கிடையாது. ஆனால் ஸ்லோ. இப்போ இன்றைக்கி வரணுன்னா அவர் 6 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் இன்றைக்கி வருவார். அது போல் ஒரு ஆள். இப்போ நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன்னா எனக்கு கமிஷன் கிடையாது. கமிஷன் வாங்குகிற இடத்துலையும் இல்லை, கமிஷன் கேட்குற இடத்துலையும் நான் இல்லை, கமிஷனும் எனக்கு தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல அதையும் மீறி ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவர் மேலே உள்ள ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அவரை நோக்கி உங்களை ஒருத்தருக்கு வந்து அதை புஷ் பண்ணுறேன். அப்போது நான் வந்து அவருக்கு சொன்னதுக்கப்புறம் அவர்கிட்ட போய்ட்டு ஒருத்தவங்க வந்து, பரத் நீங்கள் ஏன் வந்து 5 லட்ச ரூபா கேட்குறீங்க, 10% சார்ஜஸ், அது 1 லட்சம் கம்மி பண்ண முடியாது, 2 லட்ச ரூபா கம்மி பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு நான் சொன்னேன். அந்த என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊர் ஃபுல்லாக ஏமாந்துட்டு அவனுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பணத்தை அதில் கம்மி பண்ணணும் போது சைடு அந்த பரத்துட்டு நான் கூப்பிட்டு சொன்னேன், பரத் இவங்களுக்கு நம்ம பண்ண வேணாம், நீங்கள் வேறு யாரையாவது உங்களை வேறு அவங்க யாரையாவது வச்சு பண்ணிக்கிட்டோம், இதோட 20 லட்ச ரூபா நஷ்டப்பட்டால் தான் அவங்களை அறிவு வரும்னு சொல்லிட்டேன் நான். அப்போ இந்த முதல் விஷயத்தில் அந்த அம்மா வந்து என்னென்னா, தான் சொல்கிறது கரெக்டு, தான் சொல்கிறதா நடக்கணும், நான் புருஷன் கிடையாது, அவங்க என் பொட்டாட்டி கிடையாது. மூணாவது வந்து நான் வந்து பிச்சை எடுக்கல, நான் வந்து ஐயோ பணம் எப்படியாவது பணம் வரும்ன்ட்டு அந்த பணத்தை வேணான்னு சொல்லிட்டேன். நான் சொல்கிற ரீசன் அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தெரியும், ஃபார் ரீசன் ஐம் சேயிங் இது நல்ல இடம்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவங்க நம்பலை அப்படின்னும் போது அந்த உறவே எனக்கு வேணாம். அப்போ ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் தான் கன்சல்டன்ட்டு பரத்தை வச்சு பண்ணுங்கன்ட்டு பரத்தை வந்து எல்லாம் பேசுங்க. பரத் நீ ஏன் 5 லட்ச ரூபா கேட்குற, 2 லட்ச ரூபாவில் எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன். பரத்துக்கும் சேர்த்து இன்ஸ்ட்ரக்ஷன்னா அவங்களுக்கு கட் பண்ணிவிடு, அவன் எவனா வச்சு போட்டோம், ஏன்னா நான் சொல்கிறத நம்பலை. அப்போது என்ன ஒரு சிங்கிள் ஷார்ட் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும்னா, நம்மளை நம்புறவங்களுக்கு நம்ம கடவுளாக இருக்கலாம், நம்பாதவனுக்கு நாம் வந்து விரோதி ஆகணும் துரோகி ஆகணும் அப்படிலாம் கிடையாது, ஒதுங்கி போயிடும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதுக்காக பழகாதீங்க யார்கிட்டையுமே, என்கிட்ட இல்லை யார்கிட்டையுமே. அந்த காரியம் முடிஞ்ச உடனே காட்டி விடுற மாதிரி விஷயங்கள் வேண்டாம். நான் சிலர்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து சிலர்லாம் வந்து அந்த நெருக்கத்தை குறைத்து கொண்டதுக்கு காரணம் வந்து எங்கேயோ ஏதோ இடத்துல ஒரு ஃபால்ஸ் ஒரு ராங்கான விஷயத்தை சென்ஸ் பண்ணதுனால தான். அதனால தான் நான் கொஞ்சம் ஒரு குட்டியூண்டு வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாத்துக்கும் பேசி, அதனால் இங்கே இருக்கிறது அங்கே சொல்லி, அங்கே இருக்கிறது இங்கே சொல்லி பட்ட சிறப்படிகள் அதிகம். ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லாரையுமே நம்பாதீங்க, நம்புறவங்கள சந்தேகப்படாதீங்க, அவ்வளோதான். நிறைவாக இதோட தொடர்புடைய ஒரு விஷயம் என்ன, இன்றைக்கும் வந்து ரெட்டை டம்ளர் இருக்கா அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் ரெட்டை டம்ளராக இல்லை. சில இடங்கள் எப்படின்னா, இப்போ நம்ம சேரின்னு சொல்கிறோம், தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடத்த, அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் வந்து டீ குடித்தாங்கன்னா உள்ளூர் மக்கள் அந்த கடையில் போய் காப்பி குடிக்க மாட்டாங்க. அதர் கம்யூனிட்டி, உடையார், ரெட்டியார், செட்டியார், வண்டியார் போய் குடிக்க மாட்டாங்க. எனக்கு அது வந்து நான் ஃபிசிக்கலாக இன்னி கூட அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அப்போது நம்ம வந்து சரியான திசையில் இல்லை தமிழ்நாடு. என்ன தலைவர் காந்தி, என்ன வந்து வல்லபாய் பட்டேல், என்ன அண்ணா, பெரியார், எம்ஜிஆர், ஜெயலலிதான்ட்டு இன்றைக்கும் தீண்டாமை இருக்கின்றது. இந்த தீண்டாமை ஒழியணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க அவருடைய மனசில் வந்து பெரிய மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வருவதற்காக நாம் எல்லோருமே உழைக்கணும். அதற்கு முதல்ல நமக்கு தெரிஞ்ச இன்றைக்கி சோகால் ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் இருக்காங்க, தலித் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட அரவணைச்சு ஒன்றா சாப்பிடுங்க, ஒன்றா பயணப்படுங்க, ஒன்றும் கிடையாது. அங்கே கடைசியில் வந்து நிறைய இடத்துல இப்போ நான் பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸு பற்றி அவன் ஜாதி புத்தியை காமிச்சிட்டான். எவனுக்கு ஜாதி புத்தி இல்லை, எல்லாருக்கும் ஜாதி புத்தி இருக்குது. அதனால் தாழ்த்தப்பட்டவன் தப்பு பண்ணவொடனே ஜாதி புத்தியை காமிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறது. அதனால் அந்த 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 கேப்பை தூக்கி போட்டுட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மென் அண்ட் விமனாக மாறணும்னா சாதிய வெறி இல்லாத, சாதிய சிந்தனை இல்லாத
ஒரு சமத்துவ கண்ணோட்டத்துடன் நாம் அந்த வாழ்க்கையை முன்னெடுக்கின்றது எனக்கு தாழ்மையான கருத்து. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சில விஷயங்கள், இது ஜென்ரலான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன். 1, வெற்றியை தேட 1000 புத்தகங்கள் இருக்கின்றன. சந்தோஷத்தை எங்கே போய் தேடுவது? அது உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்து மலர வேண்டிய விஷயம் இல்லையா? நாம நம் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக்கொள்ள வழிகள் ஏதேனும் இருக்கின்றதா? நிச்சயமாக உண்டு. அதுக்கான சில விஷயங்கள் பார்ப்போம். 1, முதலில் உடம்பை பார்த்துங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ரொம்ப சிம்பிள். 2வது, உடனடி சந்தோஷத்தை மட்டும் பார்க்காதீர்கள். பின்விளைகளை யோசித்து மனசை கட்டுப்படுத்தி பழகுங்கள். இது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, பிஸ்னஸ் கூட்டாளிகளுக்கு விசுவாசமாக இருங்கள். இன்னைக்கு விசுவாசம்ன்றதான் மிஸ் ஆகுது. ஸோ விசுவாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் நீங்கள் எப்படி விசுவாசமாக இருக்கீங்களோ அப்படி தான் உலகம் இருக்கும். நீங்கள் ஏமாத்துறீங்க முதுகில் குத்தினா உலகம் உங்களை ஏமாற்றும், முதுகில் குத்தும். ஸோ கவனம் இருக்கட்டும். 4வது, உங்கள் வயசு எதுவானாலும் பரவாயில்லை, குழந்தைகளோடு நேரம் செலவிடுங்கள். 5வது, பெற்றோரை மதியுங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். 6, அடுத்தவர்களுக்கு நான் நல்ல உதாரணமாக நான் திகழ்வேன் என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். உண்மை எத்தனை கசப்பானாலும் பரவாயில்லை, தயவு செய்து ஏற்றுக்குங்க. உண்மையை ஆசிஸ் அக்செப்ட் பண்ணுங்க. யாரையும் கொல்லாதீர்கள், வார்த்தைகளால் கூட. கத்தியால் கொள்றதில்ல, இல்லை, வார்த்தைகளால். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஸோ தயவுசெய்து யாரையும் கொள்ளாதீங்க, வார்த்தையால் கூட. பாரபட்சமின்றி சமூகத்தில் ஒரு சமநிலை வருவதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசிக்க ஆரம்பிங்கள். நான் சொன்ன ஜாதி மேட்டர். ஒருவன் நல்லது செய்யும்போது ஏதாவது சொல்லி அவர் முயற்சியை கெடுத்து விடாதீர்கள். அவன் பண்ணுறான், பண்ணிட்டு போட்டோம், எதுக்கு நீ உங்கள் ஐடியாவை சொல்லிக்கிட்டு? உங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது உங்களுடைய தலையாய பொறுப்பு, கடமை. இதுக்கு அடுத்ததாக, திருடாதீர்கள். 14, எல்லோருடைய நம்பிக்கைக்குரியவராக இருங்கள். 15, சொன்ன வாக்கை மீறாதீர்கள். கொடுத்த வாக்காக இருக்கணும். 16, சும்மா இருப்பதே சுகம் என்று யாராவது சொன்னால் அந்த நாயை செருப்பு கட்டி அடிங்க, அது பொய். 17, கல்வி என்பது முடிவற்றது, எந்த நேரமும் மாணவராக வாழ வேண்டும். கல்வி கற்றுக்கிட்டே இருக்கணும், அது ஒரு முடிவற்ற ஒரு விஷயம். நான் கற்றுக்கிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியுன்றதுலாம் கிடையாது. ஸோ கற்றுக்கிட்டே இருங்க. 18, அடுத்தவர்களுடைய மத உணர்வுகளை மதியுங்கள், கேலி செய்யாதீர்கள். ஒரு இஸ்லாமிய இருக்கானா, அவன் பண்ணுறான் 5 மதத்தில், அதையே நீ கேலி பண்ணுற. இது கிறிஸ்துவ இருக்கானா, பண்ணட்டும், அதையே நீ கேலி பண்ணுற. உன் மதம் சிறந்தது இந்து மதம், நீ வழிபடு, அடுத்தவனுக்கும் வழிவிடு. இதுதான் சொக்கலிங்க ஸ்டாண்டு. யாரையும் கேலி பண்ணாதீர்கள். இப்போ எனக்கு ஒரு முஸ்லீம் ஏமாத்திருக்காங்க, நான் இஸ்லாம் தப்புன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாத்தை குறை சொல்ல முடியுமா? அவன் தப்பு, ஏமாத்தணும், ஃப்ராடு, 420 அப்படின்னும் போது அது அவன் சார்ந்த விஷயம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை நம்ம ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. மற்றவர்கள் உங்களுக்கு எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள். எனக்கு ஒருத்தர் முதுகில் குத்தக்கூடாதுன்னா நானும் பிறருக்கு முதுகில் குத்தக்கூடாது. அதான் சிம்பிள். 20, அதே போல் அவர்கள் உங்களை எப்படி நடத்த வேண்டும் நினைக்கிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களை நடத்துங்கள். இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்படி நடத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி தான் அடுத்தவனை நீங்கள் நடத்தணும். 21, இந்த உலகம் உங்களால் அதாவது வளங்களால் நிறைந்தது, அள்ளி கொடுங்கள். ஏனென்றால் நாம் போகும்போது சிறிதும் அள்ளி செல்ல முடியாது. இந்த உலகம் ஃபுல்லாக வித் ப்ளஷர், ஒரு ட்ரெஷர் ஹண்ட், ஒரு சொர்க்க பூமி. போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகல, அதை நிறைய அள்ளி கொடுங்க. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லை, கொண்டாடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு கொண்டாடணுன்றதை நீங்கள் போட்டுங்க. வாழ்க்கையை நிறைய அனுபவிக்கணும், மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருங்க. கொண்டாட்டம் நான் ஸ்டாப் கொண்டாட்டம் தான். நான் ஸ்டாப் கொண்டாட்டம் எவனுக்கு இருக்கோ கொடுக்கறதில்ல, அவனுக்கு வாழ்க்கையில் திண்டாட்டமே வராது. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிமுக என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஸோ எல்லாருமே சிறப்பாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். நாளைக்கு சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுங்கி வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.